விழுப்புரம் மாவட்டத்தில் மது குடிக்க பணம் கேட்டு அடித்து துன்புறுத்திய மகனை தாயும் மருமகளும் இணைந்து தோசையில் பூச்சி மருந்து கலந்து கொடுத்து கொலை செய்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. நடந்தது என்ன? விழுப்புரம் மாவட்டம் ஸ்ரீனிவாசபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விஸ்வலிங்கம். கார் ஓட்டுநரான இவர் கடந்த 17ஆம் தேதி மாலை அவரது வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார். அவருடைய மார்பு, கழுத்து, கன்னம், தோள்பட்டை உள்ளிட்ட இடங்களில் இரத்த காயங்கள் இருந்தன. தகவலறிந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை செய்ததில் விஸ்வலிங்கத்தை யாரோ அடித்து கொலை செய்திருப்பதாக உறுதி செய்தனர். விஸ்வலிங்கம் உயிரிழந்தது எப்படி, குற்றவாளிகள் யார் உள்ளிட்ட கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் திருக்கோவிலூர் அருகே உள்ள மேலத்தாடனூரைச் சேர்ந்த செல்வி என்பவரை விஸ்வலிங்கம் திருமணம் செய்து கொள்ளாமலேயே தனது வீட்டில் தங்க வைத்து கணவன் மனைவி போல் குடும்பம் நடத்தி வந்ததும், விஸ்வலிங்கம் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு செல்வி மாயமானதும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதனால் திருக்கோவிலூர் பகுதியில் செல்வியை தேடி பிடித்த அதிகாரிகள் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தனர். அதில் விஸ்வலிங்கத்தின் கொலைக்கான பகீர் தகவல்கள் வெட்ட வெளிச்சமானது. மது பழக்கத்திற்கு அடிமையான விஸ்வலிங்கம் அடிக்கடி குடித்துவிட்டு தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். மது பாட்டிலுக்கு சம்பளத்தை காலி செய்துவிட்டு வீட்டிற்கு வருவதுடன் மேலும் குடிக்க பணம் கேட்டு அவரது தாய் முனியம்மாளுக்கும் செல்விக்கும் டார்ச்சர் கொடுத்துள்ளார். இதனால் இரு பெண்களும் நிம்மதி இழந்து தினமும் இரவில் கண்ணீர் வடித்து தவித்துள்ளனர். சம்பவத்தன்று வழக்கம் போல குடிக்க பணம் கேட்டு தாய் முனியம்மாள் மற்றும் செல்வி இருவரிடமும் தகராறு செய்து அடித்து துன்புறுத்தி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டதால் மனமுடைந்த பெண்கள் விபரீத செயலில் ஈடுபட்டனர். வயலுக்கு அடிக்க வைத்திருந்த பூச்சி மருந்தை எடுத்து தோசை மாவில் கலந்து தோசை சுட்டு விஸ்வலிங்கத்திற்கு சாப்பிட கொடுத்துள்ளனர். போதையில் இருந்த அவரும் விஷம் கலந்திருப்பது தெரியாமல் அந்த தோசையை சாப்பிட்ட சிறிது நேரத்தில் வாயில் நுரை தள்ளி இறந்துள்ளார். இந்த கொலையை மறைக்க அவரது உடலில் மார்பு, கழுத்து, கன்னம், தோள்பட்டை உள்ளிட்ட இடங்களில் கத்தியால் கிழித்து யாரோ கொலை செய்தது போன்று சித்தரித்துள்ளனர். இந்த கொடூர சம்பவம் வெளியே தெரியவர செல்வி, முனியம்மாள் ஆகிய இருவரையும் வளவனூர் போலீசார் கைது செய்து விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.